ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் யோகம் யோகம்னு தான் சொல்லிக்கிட்டு வரேன். ஆனால் ஐயா, எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. நான் என்ன கேட்பேன்னா, போன வருஷம் இருந்த அளவுக்கு இப்போ கஷ்டம் இல்லையா, நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அதுதான் உண்மை. மகராசிக்காரர்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. ஐயா, கடந்த 2 வருஷமாக இருந்து வந்த போராடி கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து மெதுவாக வெளியே வந்து கொஞ்சம் நிம்மதியாகத்தான் இருக்கிறாங்க ஐயா. உண்மையை ஒத்துக்கணும், அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைன்ற இதை பக்குவத்திற்கு உண்மையில் வந்துட்டீங்க. அது நீடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எடுப்பிலே பார்த்தீங்கன்னா வழக்கில் வெற்றி, ஏதாவது ஒரு நிலையில் யாரை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இங்கே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற அமைப்புகளிலேயே மாதத்தின் முதல் நாளே சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், வழக்கு போன்ற விஷயங்கள், எங்கே யாரை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிறைவாக அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. 11, 12, 1 என்கின்ற அமைப்பில் உங்களுடைய ராசியிலேயே வளர்பிறை சந்திரனாகவும் அவர் வந்து அமர்றாரு. 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறது. 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பது என்பது எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, கடந்த காலத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ சோதனைகளை அனுபவிச்சிங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ எப்பா சோதனைகள்லாம் போச்சுப்பா, இனிமே ஒரு சாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான எல்லா எண்ணங்களும் எதிர்கால திட்டத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனையும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துட போகிறதில்ல. முக்கியமான 3 கிரகங்கள் சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 கிரகங்களுமே சுபத்துவமாக இருக்க ராசியிலையும் சுப கிரகம் வந்து உட்கார்றார். வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வலுத்து வந்து உட்காருவது எல்லா அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான அமைப்பு. ஆகவே அப்படி ஒன்று சுருக்கமாகவே சொல்லிடுவேன். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டப்படுகின்ற ராசியை வேணால் கொஞ்சம் விரிவாக விரித்து சொல்லலாம். எல்லாம் நடக்கும், எண்ணம் பலிக்கும், எண்ணம் ஈடேறும், கனவு நனவாகும். எதை நினைத்து உங்களுடைய எண்ணங்கள் செயல்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை நிலைமைகளையும் நம்ம இவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சகல வயது, எந்த வயதாக இருக்கட்டும், வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல நல்லதுகள் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா 2-3 வருஷமா படாத பாடு பட்டுட்டீங்க. அந்த படாத பாடு பட்ட இடத்திற்கு பரம்பொருள் கொஞ்சம் கடைக்கண் பார்வை பார்க்கிறார் என்பதை போல மகர ராசிக்காரர்களுடைய அத்தனை அமைப்புகளும் துயரங்களும் துக்கங்களும் தீரக்கூடிய அமைப்புகள், அதற்கான படிக்கட்டுகளில் நீங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை அப்படியே தட்டி விட்டுட்டா ஒன்றும் ஆகாது இல்லையா? அந்த வாய்ப்புகளை அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய பக்குவமும் வரக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியிலான நல்ல வாரம் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு தான் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ஜென்மச்சனியினால கும்பராசியில சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் போராடி கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. பூரட்டாதி நட்சத்திரம் இப்போது போராட்ட நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. கடுமையான மன உளைச்சல்கள், கடுமையான மன அழுத்தங்களில் இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறீங்க. ஒரு 5% 10% பேருக்கு தான் கஷ்டங்கள். அப்படி இல்லை, ஏதோ ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு, அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுவும் கூட சந்திரன் சுபத்துவமாக இருந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஆனால் சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பில், ராகு சனியின் தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களும் கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இப்போது இருக்கிறீங்க. குறிப்பாக 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பின்னால் போனால் உதைக்கிறது, முன்னால் போனால் முட்டுகிறது என்கின்ற அமைப்பில் 7.5 சனி அமைப்பில் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சந்திரன் வந்து வார ஆரம்பத்தில் 10, 11, 12 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். வாரத்தில் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது, அங்கே குருவிற்கு சந்திரன் வந்து ஆறாம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடன் வாங்கியாவது வியாபாரத்தை நன்றாக வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே வியாபாரம், தொழில் போன்றவைகள் வாரத்தின் ஆரம்பம் முதல் 2 நாட்களில் மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். லாபம் வரும், கை கொடுக்கும். அதாவது திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களும் தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள் நல்ல விதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த நல்ல விதமாக இருக்குன்னா லாபம் வரணும் இல்லையா?
அப்போ அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை 11ஆம் இடத்துல போய் சந்திரன் வலுத்து உட்கார்றார். இந்த 11ஆம் இடத்துல அவர் குருவின் வீட்டில் வளர்பிறை அமைப்புகள் இருக்கிறனால அந்த 2 நாட்களும் நிறைவான லாபத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள், இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு 50% அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அதாவது 4, 9ஆம் இடங்கள் இப்போது சுபத்தன்மையாக இருக்கின்றன. ஆகவே வீடு, வாகனம், வாசல் போன்றவைகளில் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய முதல் வாரமாக இந்த வாரம் அமையும். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனிமேல் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். ஏற்கனவே அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா இல்லாதவங்க, தாய்க்கும் மகளுக்கும் உறவுகள் சரியில்லாமல் போயிருந்தவங்க, அம்மா இந்த நேரத்தில் இதை நமக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இது நல்லா இருந்திருக்குமே, நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோமே என்கின்ற மாதிரியான ஒரு கடுமையான ஒரு சூழலில் இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய, நல்லவைகளை நடத்தி காட்டக்கூடிய, ஆதரவுகளை தரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக வந்திருக்கிறது. அப்படி ஒன்று பெரிய கஷ்டமான சூழல்கள் இப்போது நிச்சயமாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஆனால் வாரத்தில் இறுதி 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் 12ஆம் இடத்துல போறாரு. சுப செலவுகளாக ஒரு விரைய செலவுகளாக இருக்கும். என்னதான் கையில காசு பிடிச்சாலும் பிடிச்சு வைக்க முடியலையே என்கின்ற அமைப்புகள் இருக்கும். ஆகவே வாரத்தின் கடைசி 2 நாட்கள் மட்டும் செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கிரெடிட் கார்டை பாக்கெட்லேயே பத்திரமா வச்சுக்கிட்டு வந்து வெளியே எடுக்க தேவையில்லாத ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் 6ஆம் தேதியிலான இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாரம் இந்த வாரங்க. 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இயங்குகிறது, மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற 9ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது, 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்திற்கு போவது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை இந்த வாரம் முழுவதுமே சீராக கொடுக்கக்கூடிய தன்மைகள். ராசிநாதனை குரு பார்ப்பது, ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவரையும் சந்திரன் பார்க்கிறார் வார ஆரம்பத்தில். ஆக தொட்டது தொடங்கக்கூடிய, பிள்ளைகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய, தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து பணம் வரவோ அல்லது நல்ல தகவல்களோ நல்ல செய்திகளோ சம்மதங்களோ அல்லது நிறைவேறுதல்களோ வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது, சம்மதம் தெரிவிக்கிறது, அல்லது இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னவங்க செஞ்சுட்டேன் அம்மா அப்பா அப்படின்ட்டு நல்ல தகவல்களை தர்றது, இது மாதிரியான ஒரு சுப வாரமாகவே நல்ல அமைப்புகளில் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல சந்திரன் போய் உட்காரும் போது வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், சம்பள உயர்வுகள் போன்றவைகள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஏற்படும். அதிலேயும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் புதன், வியாழன், வெள்ளி போன்ற அமைப்புகள், அதற்கான அமைப்புகள் முழு நிறைவாகவே இருக்கின்றன. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திற்கு சந்திரன் போகிறார். இந்த 11ஆம் இடத்திற்கு சந்திரன் போவது என்பது அண்ணன் அக்கால் போன்ற உயிர் உறவுகளோடு இதுவரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தவர்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள், அல்லது அண்ணன் அக்கா கையை நம்பித்தான் நான் இருக்கிறேன், அவங்க தான் இன்னும் எனக்கு காட்ஃபாதராக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தனித்து இயங்கக்கூடிய, சுதந்திரமாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக 9, 10, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட சேர்றதுனால கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பாத்தான் இருக்கும். என்ன ஒன்று, ஏதாவது மனைவிக்கோ கணவனுக்கோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க விரும்பி கேட்ட ஒன்று, ஒரு ட்ரெஸ்ஸையோ ஒரு நகையவோ எதையோ ஒன்று வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய அளவிற்கு கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் பிள்ளைகளின் மூலமான அனைத்து அமைப்புகளையும் வச்சு அதை அப்படியே சரி பண்ணிக்கலாம். அதனால குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குடும்ப குழப்பங்களை வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் அப்படியே மறக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. பொதுவாக இந்த வாரம் எப்படிங்கய்யா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. சந்திரன் எப்போது வளர்வரையாகி 9, 10, 11ஆம் இடங்களை தொடர்பு கொள்ளுகிறாரோ அப்போது நிறைவுகள், நல்லவைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும், பணவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் கொடுக்காதவர் கூட இப்போது திருப்பி கொடுத்து நம்ம காசோ இல்லை அவர்கிட்ட கேட்டிருந்த காசோ அது பணவரவுகள் ஓரளவிற்கு எனும் ஒரு பாதி அளவிற்கு எனும் கையில் வரக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த வாரத்தின் கடைசி பகுதியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் இருக்கின்றன. ஆகவே அனைத்திலும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.